Taste the Daily. அரசு அறிவியல் கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்களில் கருப்பு துணி கட்டி காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் 6வது நாளாக ஈடுபட்டனர். அப்போது விடியா திமுக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதுவரை நீதிமன்ற ஆணைப்படி 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க வலியுறுத்தி ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷமிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பெண்ணலூர் கிராமத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை கரும்புகை சூழ்ந்தது. புகை மூட்டத்தால் குடியிருப்பு வாசிகளுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டு கடும் இன்னலுக்கு ஆளாகினர். பின்னர் தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்தால் அச்சமடைந்த குடியிருப்பு வாசிகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலைகளின் கழிவு குடோன்கள் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் கழிவுகள் எரிந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உற்சவர் சண்முகரின் வீடியோ வெளியானதால் பக்தர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன் திருச்செந்தூர் கோயில் சிற்பங்கள், சிலைகள், வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி கோயிலுக்குள் பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி சில தினங்களுக்கு முன் துணை நடிகர் செல்வா கோயில் குறித்து வீடியோ வெளியிட்டார். தற்போது கருவறை சுவாமி சிலைகள் தொடர்பாக வீடியோக்கள் வெளியாகி சேகர்பாபுவின் நிர்வாக லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வியன்னூர் அருகே கோயிலை இடித்த 4 பேர் அதிரடியாக பிடிபட்டனர். தோட்டத்து விளை என்ற இடத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இசக்கியம்மன் கோயில் பூசாரியை தாக்கி கோயிலில் இருந்த பிரதான சிலையை சேதப்படுத்திய அதே பகுதியைச் சேர்ந்த சஜின் பிடிபட்டு வெளியே வந்துள்ளார். பின்னர் அடியாட்களுடன் சென்று கோயில் சுற்றுச்சுவரை இடித்து கோயிலையும் இடிக்க முயன்ற வீடியோ வெளியானதால் சஜின் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சபை மதபோதகர் சாத்தான் குடியிருப்பதால் அகற்றுமாறு கூறியதால் இடித்தது தெரிய வந்தது. இதனிடையே கோயிலை இடித்த அனைவரையும் கைது செய்து இழப்பீடு வழங்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி எச்சரித்துள்ளது.